நல்லா இருக்கும். சாட்டின் ரிப்பன் 1 மீட்டர் இருந்தால் போதும். ஒரு கிரீன் பிளாஸ்டிக் பேப்பர் ஸ்பேஸ் பேப்பர் கலர் பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 8 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை ஒரு ஸ்கொயரை வச்சு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் அதை இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு அப்புறம் மாதிரி அதுக்கு மேலே 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வைக்கணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. நான் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பீஸ் நல்லா ஒட்டிடலாம் பார்க்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பேஸை ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அது மேக்ஸிமம் சைஸ் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு அடையாளமா அது எந்த சைஸ்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல ஒன்று வச்சுட்டு இந்த போட்டோ பத்திர மாதிரி வச்சுட்டு கீழே 2 ஸ்டிக்ஸ் இருக்க மேல இங்கே எக்ஸ் ஷேப் பண்ணணும். இந்த கார்னர்ல வி ஷேப் வந்தா பார்க்க அழகா இருக்கும். அதே மாதிரி இங்கே வி ஷேப் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் ஓட்டிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு 6 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. 6 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயே போட்டணும். என்னன்னா கொஞ்சம் இதுக்கு பாதி கொஞ்சம் முன்ன எடுத்து வைக்கணும். பாதி இது பாதி கவர் பண்ண மாதிரி வைக்கணும். ரெண்டு கார்னர்ல விட்டுட்டு போட்டுட்டு அப்புறம் தான் மற்ற எல்லா ஸ்டிக்ஸ் விட்டுறணும். இதுக்கு மேலே வைக்காம சைடு பாட்டம் ப்ரொஜெக்ஷன் வைக்கலாம். இல்லாட்டி அப்படியே இது மேலேயே கூட வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகிடும். அதை காஞ்ச பின்னாடி இந்த மாதிரி ஃபைனல் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ ஒரு 2 பீஸ் இருக்கு. இந்த 2 பீஸை போட்டு போகிறோம். இங்கே தான் நம்ம ஃபோட்டோஸ் போட்டு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பீஸை போட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ஃப்ரண்ட் போர்ஷன், இது பின்னாடி பேக் சைடு போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு வச்சுட்டு போட்டுக்கோங்க. That's it. No, stitch பண்ணிட்டு பீஸா ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 minutes ஆகும். இது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பீஸை ஸ்டிக் பண்ண ஸ்ட்ராங்காக இருக்கும்.